அயோத்தி ராமர் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கருவறையில் பலராமருக்கு தீபாராதனை காண்பித்து வழிபாடு செய்தார். அயோத்தி ராமர் கோவில் பிரதிஷ்டை விழாவில் திரௌபதி முர்முவை புறக்கணித்ததாக காங்கிரஸ் தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும் சூழலில் அயோத்தி ராமர் கோயிலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சாமி தரிசனம் செய்துள்ளார். கடந்த ஜனவரி 22ஆம் தேதி கோவில் திறப்புக்கான பிரதிஷ்டை விழா நடந்தது. பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று சிறப்பு பூஜைகள் செய்து 5 வயது பாலராமர் சிலையை பிரதிஷ்டை செய்து தீபாராதனை காட்டி வழிபட்டார். அந்த விழாவில் முக்கிய பிரபலங்கள் மட்டுமே பங்கேற்றனர். அதன் பிறகு மறுநாளான ஜனவரி 23ஆம் தேதி முதல் பொதுமக்கள் தரிசனத்திற்கு கோவில் திறக்கப்பட்டது. கோவிலில் தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு செய்து வருகின்றனர். இந்நிலையில்தான் ராமர் கோவிலுக்கு முதல் முறையாக நேற்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சென்றார். கோவில் திறந்து 4 மாதங்கள் கழித்து அவர் முதல் முறையாக கோவிலில் பலராமரை தரிசனம் செய்தார். மதம் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க காங்கிரஸ் முடிவு என பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். குஜராத் மாநிலம் பனாஸ்கந்தா என்ற இடத்தில் நடந்த தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசிய பிரதமர் மோடி, காங்கிரஸ் கட்சி, அதன் கூட்டணி கட்சிகள் மத அடிப்படையில் இடஒதுக்கீட்டை தவறாக பயன்படுத்த மாட்டோம், அல்லது அரசியல் அமைப்போடு விளையாட மாட்டோம், அல்லது மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க மாட்டோம் என அறிவிக்க வேண்டும் என்பதில் காங்கிரஸ் கட்சியின் இளவரசர் ராகுல் காந்திக்கு சவால் விடுகிறேன். மதம் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க மாட்டோம் என காங்கிரஸ் எழுத்துப்பூர்வமாக அளிக்க வேண்டும். மேலும் தான் உயிரோடு இருக்கும் வரை அரசியலமைப்பு பெயரில் இடஒதுக்கீடு விளையாட்டை விளையாட நான் அனுமதிக்க மாட்டேன் என்று பிரதமர் மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பாலியல் புகாரில் சிக்கிய பிரஜ்வல் ரேவண்ணாவின் டிப்ளோமேட்டிக் பாஸ்போர்ட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் பிரதமர் மோடிக்கு எழுதிய கடிதத்தில் 2024 மக்களவைத் தேர்தலில் ஹாசன் மக்களவை தொகுதியில் என்டிஏ வேட்பாளராக போட்டியிட்ட ஹாசன் எம்பியான பிரஜ்வல் ரேவண்ணா எண்ணற்ற பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய தீவிர வழக்கை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். பிரஜ்வல் ரேவண்ணா மீதான குற்றச்சாட்டுகள் கொடூரமானது மற்றும் வெட்கக்கேடானது மற்றும் நாட்டின் மனசாட்சியை உலுக்கியது. குற்றம் சாட்டப்பட்ட எம்பியும் லோக்சபா என்டிஏ வேட்பாளருமான பிரஜ்வல் ரேவண்ணா போலீஸ் வழக்கு மற்றும் கைது செய்யப்பட்டதை அறிந்ததும் ஏப்ரல் 27ஆம் தேதி நாட்டை விட்டு வெளியேறி வெளிநாட்டுக்கு பயணம் செய்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரஜ்வல் ரேவண்ணாவின் ராஜதந்திர பாஸ்போர்ட்டை ரத்து செய்ய வேண்டும். பிரஜ்வல் ரேவண்ணா இந்தியாவுக்கு திரும்புவதை உறுதி செய்ய வெளியுறவு அமைச்சகம் மற்றும் உள்துறை அமைச்சகத்திற்கு உத்தரவிடுமாறும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியின் அரசியல் குடும்பத்தில் அங்கம் வகிக்கும் குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு உத்தரவாதமா என பாலியல் வழக்கில் சிக்கியுள்ள பிரஜ்வல் ரேவண்ணா விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். கர்நாடகாவின் ஹாசன் எம்பியான பிரஜ்வல் ரேவண்ணாவின் சர்ச்சை வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவி பேசும் பொருளாக மாறியது. இந்த விவகாரம் தற்போது அரசியலில் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, கர்நாடகாவில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் கொடூரமான குற்றங்கள் குறித்து நரேந்திர மோடி பேசாமல் எப்போதும் போல் மௌனம் காத்து வருகிறார். இதுகுறித்து பிரதமர் பதில் சொல்ல வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நூற்றுக்கணக்கான பெண்களுக்கு அநீதி இழைத்த ஒரு நபருக்காக பிரதமர் மோடி ஏன் பிரச்சாரம் மேற்கொண்டார்? இவ்வளவு பெரிய குற்றவாளி எப்படி எளிதாக நாட்டை விட்டு தப்பினார் என்று சரமாரி கேள்வி எழுப்பிய ராகுல் காந்தி, குற்றவாளிகளுக்கு பிரதமர் மோடி மௌனமாக ஆதரவளிப்பது நாடு முழுவதும் உள்ள குற்றவாளிகளுக்கு தைரியம் ஊட்டுகிறது என்று கடுமையாக சாடியுள்ளார். தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சரும் பிஆர்எஸ் கட்சியின் தலைவருமான சந்திரசேகர் ராவ் 48 மணி நேரம் பிரச்சாரம் செய்ய தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. இந்த தற்காலிக தடை நேற்று இரவு 8 மணி முதல் அமலுக்கு வருவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சமீபத்திய தேர்தல் பிரச்சாரங்களில் காங்கிரஸ் கட்சி குறித்து இழிவான வகையில் சந்திரசேகர் ராவ் கருத்து தெரிவித்ததாக தெலுங்கானா காங்கிரஸ் தலைவர் ஜி நிரஞ்சன் சில தினங்கள் முன்பு தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் தற்போது சந்திரசேகர் ராவ் பிரச்சாரம் செய்ய தடை விதித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் தனது உத்தரவில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறி ஏப்ரல் 5, 2024 அன்று சிர்சில்லாவில் நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது சந்திரசேகர் ராவ் வெளியிட்ட அவதூறான கருத்துக்களை வன்மையாக கண்டிப்பதோடு அவரின் தவறான நடத்தைக்காக சந்திரசேகர் ராவை பிரச்சாரம் செய்ய தடை விதிக்கப்படுகிறது என்று கூறியுள்ளது. அரசியல் சாசனத்தின் 324வது பிரிவை மேற்கோள் காட்டி நேற்று இரவு 8 மணி முதல் அடுத்த 48 மணி நேரத்திற்கு சந்திரசேகர் ராவ் பொதுக்கூட்டங்கள், ஊர்வலங்கள், நேர்காணல்கள், ஊடகங்களில் பேசக்கூடாது என தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.